ஹலோ மக்களே! வீர அமரன் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. குலதெய்வ வழிபாடையும் முடிச்சு, அப்படியே கார்த்தி பிருந்தாவோட மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த ஊர்ல உள்ள எல்லா சீனுமே செம சந்தோஷமா இருந்துட்டுருக்கு. அந்த டைம்ல கரெக்டாட்டு விஜி இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னையா இந்த ஊர விட்டே தொரத்தலான்னு பிளான் பண்ணீங்க? என்னைக்கு இருந்தாலும் இந்த குடும்பத்த நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க அடுத்த திட்டத்த போட ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரனுக்கு எப்படி இருந்தாலும் கண்மணியோட பிரச்சனை எதுவுமே தெரியாது. அத அவங்கள்ட்ட போட்டு குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் எப்படித்தான் இவங்க நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்பவுமே விஜய் மட்டும் வெள்ளியா இருந்தாங்க. இப்ப புதுசா அந்த ஊர்லயே ராமச்சந்திரனை எதிர்த்து ஆனந்தான ஒரு வில்லனும் வராங்க. இப்படி 2 பேரும் எதிர்த்து நிற்கும் போது நம்ம ராமச்சந்திரன் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து எல்லா தடங்களையும் தாண்டி நம்ம கார்த்தி பிருந்தாவோட மேரேஜை நல்லபடியா நடத்துவாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாறனும் வீரா கிட்ட ஃபோன்ல, "என்ன வீரா, என்னை இப்படி தன்னந்தனியா விட்டுட்டு நீ மட்டும் அங்கே இருக்கேன்னு" சொல்லிட்டு கேட்கவும், வீராவும் மாறனும் ஒவ்வொரு விஷயங்கள பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாறன் வீரா கிட்ட, "உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லு, நான் இப்பவே கொண்டு வரேன்னு" சொல்லவும், நம்ம வீரா, "இந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் இருக்குல்ல, அதை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மாறனும் எப்படியாவது மின்மினி பூச்சிகள் எல்லாம் பிடிச்சு ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு வராங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்க வீராவை எழுப்ப பாக்குறாங்க. வீராவும் எதுக்கு மாறா இந்த டைம்ல என்ன எழுப்புறேன்னு சொல்லவும், மாறனும் வீரா கிட்ட ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்காத, பேசாம கண்ணை மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கும் போது இப்ப திறக்கட்டான்னு கேட்கவும், நம்ம மாறன் இப்ப ஓபன் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அப்படியே பாட்டில திறந்து காட்டுறாங்க. பாட்டில திறந்து பார்த்த உடனே அங்கிருந்து மின்மினி பூச்சிகள் எல்லாமே அப்படியே அவங்க முன்னாடி பறக்குது. இதை பார்த்த உடனே வீராக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. என்னடா நீ என்ன சொன்னாலும் கேப்பியா? நான் என்ன கேட்டாலும் நீ உடனே செய்திருவ போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை அப்படியே சந்தோஷத்துல ஹக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாறனும் வீரா கிட்ட, "நீ ஒன்னு ஒன்னா உன் ஆசையை சொல்லி எல்லாமே நான் நிறைவேற்றி தரேன்னு" சொல்லிட்டு சொல்லவும், நம்ம வீராவும் மாறனும் அப்படியே ஹக் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா மாறன் வீரா சீன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்த வள்ளியம்மையும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம குடும்பம் இப்படி சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, இந்த விஜயோட தொல்லையே இனி இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராமச்சந்திரனும் ஊர்ல உள்ளவங்கள்ட்ட, "என்னோட பையன் மேரேஜ் நல்லபடியா நடக்கல, இந்த வாட்டி நல்லபடியா எல்லாருக்கும் முன்னாடியும் சிறப்பா நடத்தணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லவும், அங்க உள்ளவங்க எல்லாருமே, "உனக்கு ஆதரவா நாங்க எப்பவுமே இருப்போம். அந்த விஜய் அவங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டே துரத்திட்டோம். அவங்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால கவலைப்படாதுங்க. உங்க குடும்பத்துக்காக நாங்க எப்பவுமே இருப்போம் ராமச்சந்திரா" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம வள்ளியம்மா, வீரா எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்கும்போது, நம்ம ராகவனும் கண்மணியும் மட்டும் எப்பவுமே சோகமாவே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ராகவன் என்னதான் கண்மணி கிட்ட போய் பேசினாலும் கண்மணி அந்த இடத்துல இருந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்காங்க. ராமச்சந்திரனும் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்கும் போல இருக்கு. எப்பெல்லாம் ராகவன் போய் கண்மணிகிட்ட பேசுறானோ அப்பெல்லாம் கண்மணி தனியாவே போற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு வீரா கிட்ட கேக்குறாங்க. வீராவும் ராமச்சந்திரன் கிட்ட, "இல்ல மாமா, எந்த பிரச்சனையும் இல்ல. அக்கா கன்சீவா இருக்கால, அதனால கொஞ்சம் டயர்டா இருந்ததுப்பா, அதனாலதான் அங்க இங்கேயுமா போயிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லவும், ராமச்சந்திரனும் இது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு பாக்கணும்னு இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த விஜயா, அப்ப இந்த ராமச்சந்திரன் மாமாவுக்கு கண்மணி ராகவனை விட்டு பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாது போல. இத வச்சு நம்ம அடுத்து இந்த குடும்பத்துல குழப்படிய உண்டு பண்ணிட வேண்டியதுதான். என்னதான் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு சொல்லி விஜய ஒதுக்கி வச்சாலும் அவங்க ஒதுங்குற மாதிரி இல்ல. எப்படியாச்சும் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இது எல்லாம் தெரியாம நம்ம மாறன், வள்ளியம்மை எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. வீராவும் பிருந்தா கிட்ட வந்து, "நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது பிருந்தா. கார்த்திகோட ஊர் முன்னிலையில நீ நல்லபடியா மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சா அது மாதிரியே நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்லவும், பிருந்தாவுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது. அதே சமயத்துல இதெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த விஜயம், "என்ன வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் விடவே மாட்டேன் ஒருபோதும்" அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் மாறன் கிட்ட வந்து, "என்ன மாறா, அந்த ராகவனை பத்தியா, எப்பவுமே சோகமாவே இருந்துட்டு இருக்கான், அவனை பார்க்கறதுக்கு தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நம்ம மாறணும், "ஆமா, எல்லா இடத்துலயும் ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுறான்" அப்படின்னு சொல்லவும், நம்ம அவர் கார்த்தியை இதெல்லாம் அண்ணி பார்க்கலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு மாறணும், "அதுக்கு எங்க பார்ப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சிருப்பாங்களே" அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஊர்ல இருந்து வெளியில போவதுக்கு முன்னாடி எப்படியாவது ராகவனையும் கண்மணியும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதுபடியே நம்ம ராகவனும் கண்மணியும் சேர்ந்த மாதிரி பேசுறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம வீராவும் மாறனுக்கு மனசுக்குள்ள நம்ம அங்கதான் இந்த ராகவனுக்கு இப்படியெல்லாம் செய்துட்டு இருந்தோம், இங்க வந்தாதான் வீரா கூட சுத்தலான்னு பார்த்தா இங்க வந்தா இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு மாறன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இருந்தாலும் ராகவன் கண்மணி ஒண்ணு சேர்ந்துட்டா குடும்பம் நல்லா இருக்குமே நினைச்சுதான் அந்த வேலையும் பாக்குறாங்க. அதே சமயத்துல அந்த ஊர்ல நம்ம ராமச்சந்திரனுக்கு எதிரா இருந்த ஆனந்தாவ அந்த ராமச்சந்திரனை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஊருக்கு முன்னாடி என்னையும் என் ஆட்களையும் அடிக்க வந்திருப்பான். பழைய மாதிரி இல்ல, அவன் எல்லாம் புதுசா பணம் வந்த உடனே இப்படி ஆடுறான் போலன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க. அவனோட மகனோட மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த ஊருக்கு வந்தான். ஏதோ ஒரு பொண்ணு கூடயும் தகராறுன்னு சொன்னாங்களே உங்க குடும்பத்துல, என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விஜய் பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு கொள்றாங்க அந்த ஆனந்தா. எப்படியாவது அந்த விஜய உள்ள கொண்டு வந்து ராமச்சந்திரனோட ஆட்டத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளு நினைக்கிறாங்க. மறுபடியும் நம்ம வீரா கண்மணி கிட்ட போய், கண்மணி அக்கா நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்காத, நீ பழைய மாதிரியே இரு, ராகவன் மாமா ரொம்பவே பாவம், அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோ, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதாக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்மணியும், என்னால சட்டுன்னு மனசு மாற முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல, இத்தனை நாளா அவங்களுக்கு எல்லா உண்மையை தெரிஞ்ச அப்புறமும் என்ன ஏமாத்திட்டு தானே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், வீராவும் உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படியாவது அவங்கள விட்டு பிரிஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு பயந்துருக்கலாம்ல, அதனாலதான் சொல்லாம இருந்திருப்பாங்க. ராகவன் மாமாவுக்கு நீனா ரொம்பவே உயிர், நீ அவங்கள விட்டு போனோன்னு ராகவன் மாமாக்கு கொஞ்சமும் தாங்க முடியல, தயவு செய்து அவங்க கூட ஒன்று சேர்ந்துரு, அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்ல, பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் வர நடக்க போகுது, அந்த டைம்ல நீ மாமா கிட்ட பேசாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல கண்மணி அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா அட்வைஸ் பண்றாங்க. அதே சமயத்துல மியூத்த லட்சுமியை வந்து கண்மணி கிட்ட எவ்வளவு வாட்டி தான் உங்ககிட்ட எடுத்து சொல்ல, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, ராகவன் மாப்பிள்ள கொஞ்சம் நல்லவரா தானே இருக்காரு, அதுக்கப்புறமா இன்னும் அவங்கள தண்டிச்சிட்டு இருக்காத, நல்லபடியா ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய வழியை பாருன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கண்மணி கிட்ட போய் சொல்லவும் நம்ம வள்ளி அம்மையும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க. கடவுளே என்னோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், கண்மணியும் ராகவனை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் கடவுளை வேண்டிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல மாறனும் வீரா கிட்ட போய், எப்பவுமே குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கே, கொஞ்சமாவது என்னை பத்தி அக்கறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி வீராவை பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீராவும், என்ன மாற நீ இந்த மாதிரிலாம் சொல்ற, உன் மேல அன்பு இல்லாமையா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சீனெல்லாம் செம்மையாவே இருந்துச்சு. நம்ம கார்த்தி பிருந்தாவோட மேரேஜ் வேலைகள்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜி பயங்கரமா காண்டாகி இந்த மேரேஜை எப்படியாவது நிறுத்தணும், ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படியாவது இவங்க குடும்பம் எல்லாருமே ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை பண்ணணும்னு விஜி நினைக்கிறாங்க. ராகவன் கண்மணி பத்தின எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஊர் மக்கள் ஒருத்தங்களும் ஒன்னொன்னு பேசவும் இதை கேட்ட ராமச்சந்திரனுக்கு குழப்பமா இருக்கு. அப்படி என்ன நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ராமச்சந்திரனுக்கும் குடும்பத்துல ராகவன் கண்மணியோட பிரச்சனை எல்லாமே தெரிய வருது. ஒரு வழியா இதை எல்லாத்தையுமே வீரா சரி பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம்.